உங்கள் சரண்ஸ் மருத்துவமனை. ஹெச் பைலோரி இது நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைஜஷன் இருக்குது, நெஞ்சரிச்சல் இருக்குது, ரெகுலேஷன் எதுக்கழிச்சு வருது, எனக்கு வந்து பர்னிங் சென்சேஷன், அது எதை சாப்பிட்டாலும் இது வருதுன்னா நீங்கள் போய் ஒரு எண்டோஸ்கோப் எடுத்திங்கன்னாவோ நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஹெச் பைலோரி அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா இருக்கும். இது ஹெலிகோபாக்டர் பைலோரின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு இந்த ஸ்ப்ரிங் டைப்பில் இருக்கக்கூடிய ஒரு வகையான பாக்டீரியா. இது நிறையா நம்ம ஃபுட் எடுத்துக்கிறனாலையோ கண்டாமினேட்டட் வாட்டரோ இந்த மாதிரி விஷயங்கள்னால பரவுது. இது பரவுனா கூட இது போய் உள்ளே இருக்குது. ஸோ இதை எப்படி நம்ம ஆன்டிபயோட்டிக் எடுத்துக்கிறோம். ஆனால் அது ஆன்டிபயோட்டிக் மட்டுமே இதை சரி பண்ணுமானா, இந்த மாதிரி இருக்கிறவங்க நீங்கள் தொடர்ந்து மருந்து எடுத்துகிட்டே இருப்பீங்க. மருந்து எடுக்கும்போது சரியாகும், மறுபடியும் விட்டிங்கன்னா பல மடங்கு அதிகமாகும். ஸோ இது என்ன பண்ணுன்னா, ஆயுஷ் மெடிசனில் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இதை ட்ரீட் பண்ண முடியும். இந்த ஆன்டிபாக்டீரியல் வந்து நிறையா வந்து ஆயுஷ் மெடிசன்ஸில் இருக்குது. ஸோ அதை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து அது முழுக்க குணமாயிரும். ஸோ பயப்படவே வேண்டாம். ஹெச் பைலோரி வர்றது இன்டைஜன் நம்மளோட கட் ஹெல்த் டோட்டலாக பாதிச்சிடும். அது நம்மளோட கடைசியில் என்னென்னா, நீங்கள் நிறைய பேருக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை உருவாக்கணும். என்ன பண்ணுறனே தெரியல, எப்பவுமே எதாவது சாப்பிட்டா நமக்கு ஒரு பிரச்சனை வருமோ, எதாவது சாப்பிட்டா பிரச்சனை வருமோ, ஐயோ எப்படி இது நம்ம மேனேஜ் பண்ணுறது, ஒரு லாங் ட்ராவல் போகும்போதோ இல்லை ஒரு முக்கியமான ஒரு ஃபங்க்ஷனில் போய் எதாவது சாப்பிடணும்னு நினைக்கும் போதெல்லாம் இது பிரச்சனையாகவே இருக்கும். ஸோ இதை பொறுத்தளவுக்கு நீங்கள் அது வளர விடுறது வந்து மீண்டும் அது சப்ரஸ் பண்ணுறது, அதாவது உள்ளமுக்கிறது மூலம் இந்த நோய் மருந்து எடுத்து அதை அப்போதைக்கு சரி பண்ணுறதுங்கிறதும், அதே மாதிரி இது ரொம்ப நாளாக மருந்து எடுத்துகிட்டே சரியாகலை, மருந்து எடுத்தால் சரியாக இருக்குது விட்டால் வருதுங்கிற ஒரு கண்டிஷனை என்றைக்குமே செய்யாதீங்க. அது எந்த நோய்க்காக இருந்தாலும் சரி, மருந்துகள் எடுத்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக அது க்யூர் ஆகணும். ஒரு கோர்ஸ் ஆஃப் டைமில் மறுபடியும் போய் எண்டோஸ்கோப் எடுக்கலாம். இல்லை இந்த சிம்டம் எனக்கு எதுவுமே இல்லை, இப்போ நான் சூப்பராக இருக்கிறேன்னு சொன்னால் தட் இஸ் கால்டு க்யூரேட்டிவ். அதை தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். முழு அளவில் ஒரு விஷயத்தை க்யூர் பண்ணுறது அப்படிங்கிறதான் இந்த விஷயம். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஹெச் பைலோரி அப்படிங்கிறது ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. யாருக்கு இருந்தாலும் பயப்படாதீங்க. இது கண்டிப்பாக க்யூரபிள் தான். நன்றி. என் பேர் சண்முக வடிவு. யூடியூப்பில் சாரோட ஸ்பீச்சை பற்றி பார்த்து தான் இந்த ஹாஸ்பிட்டலுக்காக வந்தேன். நான் ப்ரைவேட்டில் போய் பார்க்கும்போது என்னோடய யூட்ரஸில் வந்து சதை வளர்ச்சின்னு சொன்னப்போ அவங்க வந்து என்னோடய யூட்ரஸை ரிமூவ் பண்ணணும்னு சொன்னாங்க. ஆனால் சாரோட ஸ்பீச்சை பார்த்து எனக்கு ஒரு தன்னம்பிக்கை வந்து நான் இங்கே இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன். இப்போ நான் 3 நாள் தங்கி இங்கே வந்து அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தப்போ ரொம்ப நாளாக எனக்கு வந்து கை கால் வலி, முதுகு வலியெல்லாம் இருந்துச்சு. இப்போ அதுலேருந்து ரிலாக்ஸ் ஆகிடுச்சு. ரொம்ப சந்தோஷப்படுறேன். இனி நான் வந்து இந்த 2 மாத சிகிச்சையில் முழுமையாக நான் வந்து இந்த நோய்க்கான தீர்வை கண்டுக்குவேன்னு சொல்லி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். The first duty of the doctor is to educate people not to take lifetime medication unnecessarily. And if it is necessary, that should be without side effect. இதுதான் எங்களோட கான்செப்ட். 6 மாவட்டங்கள், 7 கிளைகள், 50க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள், சமரசமில்லாத சுத்தமான மருந்துகள், உள்நோயாளிகள் பிரிவு, ஹைடெக் லேப் வசதி, யோகா, பஞ்சகர்மா, நோய்க்கு ஏற்றாற் போல அனைத்து ஆயுஷ் சிகிச்சை முறைகள், 23 வருட மருத்துவ சேவையில் பல லட்ச நோயாளிகளை சுகப்படுத்தி இன்றும் மருத்துவ சேவையில் உங்கள் சரண்ஸ் மருத்துவமனை, வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் இன்டிகிரேட்டட் ஹாஸ்பிட்டல்.